ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் ஜூன் 15 சண்டே எக்ஸாம் நடக்க போகுது. 9:30 to 12:30 டைம் சரியாக பார்த்துக்கோங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் எல்லாருமே எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடணும். எக்ஸாம் ஹால் கிட்ட போயிடுங்க. சரிங்க, எக்ஸாமுக்கு ரெடி ஆயாச்சு, எல்லாம் ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போது இந்த எக்ஸாம் ஹால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால், இந்த எலிமினேஷன் டெக்னிக் இதெல்லாம் சொல்கிறாங்க, இது என்ன வந்து பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகலாம், அந்த 3 மணி நேரம் நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சிம்பிளாக நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் முக்கியமாக புதுசாக கொடுத்துருக்க அந்த OMR ரூல்ஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அண்ட் இதுக்கான செக்லிஸ்ட் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? சரி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். உங்களை நம்புங்க, நீங்கள் படித்ததை நம்புங்க, நீங்கள் டீசெண்டாக கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அதை நம்புங்க, அது கை கொடுக்கும். ஓகே, சரி பார்ப்போம். சரிங்க, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்லிஸ்ட் வந்து பார்த்துலாம். ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட ஹால் டிக்கெட். ஓகேவா? ஹால் டிக்கெட் 2 காப்பி கையில் வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாலும் பரவாயில்லை, கலர் போட்டாலும் பரவாயில்லை. இல்லை கலர் போட்டால் மங்களகரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வருதுன்னா அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 2 காப்பி கையில் வச்சுக்கோங்க. ப்ரோ 2 காப்பி மேண்டேட்ரியா அப்புறம் மாதிரி கேட்காதீங்க, ஒரு சேஃப்டிக்காக தான். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். 1க்கு 2 காப்பி, ஒரு 3 காப்பி கூட கையில் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்தது நம்பர் 2, அண்ட் ஹால் டிக்கெட்டில் என்ன சென்டர், என்ன பின்கோடு, எங்கே இருக்குது, என்ன ஸ்கூலு காலேஜ் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைமில் போட்டு ரஷ் பண்ணிக்காதீங்க, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதாவது ஒரு சென்டரை வந்து ரொம்ப தள்ளி போட்டாங்க, ஒரு கிராமத்தில் உள்ளே தள்ளி போட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியின் கொடுமைகள் அப்படிலாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. முன்னாடி எல்லாமே நீங்கள் தயாராக வந்து பார்த்துக்கணும். ஓகே, ரைட். அடுத்த விஷயம், பென்னில் பிளாக் பால் பாயிண்ட் பென், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இங்கே 3 பென்னு வாங்கிக்கோங்க. ஒரே கம்பெனியான பென்னு, ஒரே கடையில் ஒரே ரேட்டில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த பென்னை வாங்கிட்டு லாஸ்ட் ஒரு 2 நாள் ஒரு நாளில் ரஃபாக ஒரு OMR ஷீட் வாங்கி, அந்த OMR ஷீட்டில் அந்த பென்லேருந்து ஒரு 10% இங்கு காலியாகிற மாதிரி அந்த OMR ஷீட்டை நல்லா வந்து ஷேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த பென்னு கையில் அந்த வாட்டை வந்து வரணும். இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு அனுபவம் கொடுக்குற அந்த பாடம், அந்த வழி வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலில் கரண்ட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஃபேன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், வேர்த்து போகும். அந்த டைமில் பெண்ணை எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க, அந்த பதட்டம் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பெண்ணு வீட்டிலேருந்தே பழகிட்டு போங்க. புதுசாக எக்ஸாம் ஹாலில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன், அதான் சென்டிமெண்ட், அதெல்லாம் வேண்டாம். ரைட், வீட்டிலே பழகிட்டு அதை கொண்டு போங்க, நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். 3 பெண்ணு முடிஞ்சுதா? ரைட். 3வது, உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒரிஜினலும் கொண்டு போங்க, ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போங்க. ப்ரோ 2மே கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்காதீங்க, ஒரு பெரிய வெயிட்லாம் கிடையாதுங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் எப்படி வேணால் வந்து ட்விஸ்ட் நடக்கலாம். ஸோ ஒரிஜினலும் கையில் இருக்கட்டும், ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கையில் வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லைன்னு கேட்காதீங்க, போய் ஜெராக்ஸ் போய் எடுங்க. அதான் ₹1 தான் ஆக போகுது, சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க. இது நம்ம லைஃப் மேட்டர். ஸோ அதனால் ஒரு ஒரிஜினல் காப்பி ப்ளஸ் ஃபோட்டோ காப்பி கையில் இருந்தாகணும். ஓகே. அடுத்தது 4வது, ஒரு வாட்டர் பாட்டில். இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சியான வாட்டர் பாட்டில்னால் வேறு எந்த ஒரு கலருமே இல்லாமல் ஒயிட் கலர் மட்டும்தான். அதாவது ஒரு லைட் க்ரீனாக வந்திருக்கும், லைட் பிங்காக வந்திருக்கும் டிரான்ஸ்பரன்சி. இந்த இடத்துல பியூர் ஒயிட்டாக இருக்கிறது மட்டும். இந்த 10 ரூபா பாட்டிலாம் வந்திருக்குல்ல, அந்த 10 ரூபா பாட்டிலும் பிளெயினாக இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டிக்கரோட பிடிச்சிருவாங்க. அந்த பிளெயின் வாட்டர் பாட்டில் தான் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் லாஸ்ட் டைமில் டென்ஷன் ஆகிடாதீங்க, முடிஞ்சால் ரொம்ப பிளெயினாக பக்கத்தில் கடைகளில் ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. தண்ணி அங்கே இருக்கும், பட் ஒரு சேஃப்டிக்கு அதை கொண்டு போங்க. இல்லை உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குதுன்னா அது ரொம்ப பிளெயினாக ஒயிட் கலர், ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக இருக்கணும், அதை வந்து கொண்டு போங்க. ஓகேவா? ரைட். இவ்வளோ தாங்க பேசிக்கான விஷயம். 5வது, உங்களோட வாட்ச் வந்து நார்மல் அனலாக் வாட்ச் இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லாமல் சிம்பிளாக கொண்டு போங்க, அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே இவ்வளோ தான். உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஹால் டிக்கெட்டு, பென்னு, ப்ரூஃபு, வாட்டர் பாட்டில், பென்சில், ரப்பர் அதெல்லாம் வந்து கொண்டு போகலாம். ஒரு ரஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, போதுமான விஷயம். இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹால் போகிறீங்கல்ல, எக்ஸாம் ஹாலில் பேக் உள்ளே விடாமல் இருக்கலாம், மொபைல் உள்ளே விடாமல் இருக்கலாம், பைக்கை உள்ளே விடமாட்டேன்னு சொல்லலாம், பேரண்ட்ஸை உள்ளே விடமாட்டேன்னு சொல்லலாம். எப்படினாலும் நீங்கள் அதுக்கு தயாராக போங்க. லாஸ்ட் டைமில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பென்ஸாக மனசை உடச்சிட்டாங்க, மனம் உடச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, இதெல்லாம் வந்து பின்னாடி புலம்புறதோ ஒரு கமெண்ட் போடுறதோ பிரயோஜனமே இல்லை. இப்படி தான் இருக்குன்றதை தயவு செஞ்சு முடிவு பண்ணிட்டு போங்க. ஏன்னா மோஸ்ட்லி அப்படி தான் நடக்குது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனாக அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் மோஸ்ட்லி உள்ளே விடலாம், பட் ஒரு சில எக்ஸாம் ஹாலில் விடாமல் கூட வந்து போகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கே வர ஸ்டாஃபோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே நடக்கும். பட் எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைனாலும் கரண்ட் இருக்குது, கரண்ட் இல்லை, பைக்கோட இடம் இருக்குது, பேக் உள்ளே விடலை,
எப்படினாலும் ஐ கேன் ஹேண்டில் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தயவு செஞ்சு போங்க. அங்கே போயிட்டு பதட்டம் அடையாதீங்க. இன்னும் இந்த சில விஷயங்கள்லாம் தான் உங்களோட எக்ஸாம் ஹாலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, வாட் எவர் ஒஸ்ட் சினாரியோ நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு மைண்டில் போங்க, நல்லாவே பண்ண முடியும். ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது அந்த 3 மணி நேரத்துக்கு மட்டும்தான். இந்த 3 மணி நேரம் யார் ஒருத்தர் ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க வந்து எக்ஸாமை கிராக் பண்ண முடியும், எந்த டவுட்டுமே இல்லை. இதுதான் உங்களுக்கான பேசிக்கான செக்லிஸ்ட்டு. அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி புதுசாக கொடுத்துருக்க ஓஎம்ஆர் ஷீட்டு, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்துலாமா? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, முக்கியமான விஷயம். ஸோ பாருங்கள், பிளாக் பால் பாயிண்ட் பென் இதை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதான் பிளாக் லைக்கில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் இங்கே நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? சரிங்க. ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஓஎம்ஆர் ஷீட்டு. அதாவது நம்ம லாஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது கவுண்ட் பண்ணி போடுறது இந்த வேலைகள்லாம் வந்திருக்கும். இப்போது அதுக்கான வேலைகள்லாம் வந்து கிடையாது. ஸோ கிளியராக என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அது ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து பண்ணிக்குவாங்க. ரைட்? ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுத உள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் ஒரு தாரக மந்திரமாக ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. 200 கேள்வி இருக்குல்ல, மொத்தம் எவ்வளோ கேள்வி உங்களுக்கு? 200 கேள்வி. அது குரூப் 1 இருந்தாலும் குரூப் 2 இருந்தாலும் எல்லாமே 200 கேள்வி கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இது எங்கேயோ உங்கள் லைஃப்பை மாற்ற சான்ஸ் இருக்கலாம். நிறைய பேர் பண்ணவே மாட்டுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா 200 கேள்வி இருக்கா? இந்த 200 கேள்வியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க. தெரியுது தெரியல எல்லாமே பண்ணுவீங்களா? பட் உங்களோட வேலை ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி இல்லை ஆப்ஷன் சி இல்லை ஆப்ஷன் டி, இந்த 4 ஆப்ஷனில் தான் நீங்கள் கையை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் இ ஏன் தெரியுமா போடணும்? நீங்கள் பிளாங்காக விட்டுட்டீங்க, அட்டன் பண்ணவே இல்லை, அங்கே விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு ஆப்ஷன். ஓகேவா? நீங்கள் ஈயை வந்து ஷேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாது. 200 கேள்விகளுமே ஏ பி சி டி இதை மட்டுமே மாற்றி போடுங்க. ஏன்னா இப்போ தெரிஞ்ச கேள்வி நீங்கள் போட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 160 கேள்வி நீங்கள் வந்து அட்டன் பண்ணியாச்சு. 40 கேள்வி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த 40 கேள்விகளுக்கு எய்தர் ஏ பி சி டி இதை 4 மட்டுமே மாற்றி போடுங்க. ஏன்னா உங்களுக்கு இ போட்டிங்கன்னா அது கவுண்டே கிடையாது. ஏபிசிடி மாற்றி போடும் போது தான் அட்லீஸ்ட் ஒரு 10 கேள்வியாக சரியாகலாம். 40ல் மினிமம் 1ஆவது சரியாகலாம். ஒரு கேள்வி கூட லைஃப்பை வந்து மாற்றும். சரியா? அப்போ 200 கேள்வியுமே அட்டன் பண்ணுங்க. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க யாருமே. சரியா? டைம் கடைசியில் முடிகிற மாதிரி இருந்தாலும் அந்த 40 கேள்வியோ 10 கேள்வி எத்தனை பிளாங்காக விட்டுருக்கீங்களோ எல்லா கேள்விகளுக்கும் ஏ பி சி டி இதை 4 மட்டும்தான் போடணும். இ பக்கம் போகாதீங்க. இ நமக்கு வேண்டாம். ஈயை வந்து மறந்துடுங்க. ஒரு ஸ்கேலை வச்சு அதை மறைச்சிருங்க. இ டச் பண்ணவே வேண்டாம். சரியா? ஏபிசிடியை மட்டும் மாற்றி போடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ ஓஎம்ஆர் ஷீட் நம்ம கையில் வந்து வருது. இங்கே உங்களுக்கான சீரியல் நம்பர் அவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் இது எல்லாமே பிரிண்ட் ஆகி தான் வரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் கையால் வைக்க வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற விஷயமும் இங்கே இருக்கிற விஷயமும் சேமாக இருக்கா அதை மட்டும் பார்த்தா போதும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, ஒரு ஃபுல் ஸ்டாப், கம்மா, ஐஃபன் மாறாமல் கரெக்டாக இருக்கா? இன்கேஸ் அது மாறி இருந்தால் அங்கே வந்திருக்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லுங்கள். ஓஎம்ஆர் ஷீட் விட்டுலாம் நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முடிஞ்சதுதான். அடுத்தது இங்கே இருக்க இந்த கோடிங்களெல்லாம் உங்கள் பெண்ணு படவே கூடாதுங்க. இது பிளாக் கலர் இருக்குது, நம்மளும் பிளாக் பெண்ணு ஒரு புள்ளி வச்சுக்கலாமா அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க. அதுக்கெல்லாம் கையை வைக்க உங்கள் வேலை எல்லாமே இந்த பாக்ஸ் இருக்குல்ல ஏபிசி அதை மட்டும் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரைட்டா? ஓகே, அடுத்தது இந்த பாக்ஸுக்கு வந்து வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் புக்லெட் நம்பர். ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்குறீங்களே அந்த புக்கில் உங்களுக்கு 4 நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 4 நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பர் இங்கே கரெக்டாக வந்து இப்படிலாம் எழுதணும். பாருங்கள், இங்கே எழுதணும் 1 2 3 4 இங்கே வந்து இப்படிலாம் எழுதணும். ஓகேவா? எழுதிட்டு இதை கரெக்டாக ஷேட் பண்ணணும். 1 கொடுத்துருக்கா இதை ஷேட் பண்ணணும், இங்கே 2 ஷேட் பண்ணணும், இங்கே 3 ஷேட் பண்ணணும், இங்கே 4 ஷேட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க நம்பர் அதை கரெக்டாக வந்து போடணும். இங்கே இதை ஷேட் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நிறைய பண்ணுற தப்பு நான் சொல்லிடுறேன். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 1 2 3 இந்த மாதிரி வருதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன உங்களுக்கு 1 1 2 3 வருதா? ஓகேவா? அப்போ தெளிவாக பார்த்து போடுங்க. இங்கே 1 இருக்குதா, இல்லை இங்கே 1 இருக்குதா, இல்லை இங்கேயே பார்த்து போடக்கூடாது. 2 1 வந்திருக்கு இங்கேயே வந்து போடணும். அந்த மாதிரிலாம் வந்து சொதப்பி வச்சிடாதீங்க. ஒரு ஷேடில் இருக்குல்ல இந்த ஒரு பாக்ஸில் ஒரு ஷேடு மட்டும்தான். 1னா 1 மட்டும்தான். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த ஒரு பாக்ஸில் ஒரு ஷேடு மட்டும்தான் இருக்கணும். 2 ஷேடு கிடையாது. இப்போ 3 இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 3 மட்டும்தான். எந்த ஒரு காரணம் மாற்றக்கூடாது. ஒயிட்னர்லாம் பயன்படுத்தினா அழிச்சு போட்டால் எல்லாமே பேக் ஃபயர் ஆகும். ஸோ
ஸோ நின்று நிதானமாக அங்கே வர ஸ்டாஃபை சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஒரு பாக்ஸில் ஒரு ஷேடு தான். இப்போ நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணால் கூட இப்போ வந்து பாருங்கள், இப்போ இங்கே இருக்கா 37 வந்திருக்கு. இந்த ஒரு லைனில் ஒரு ஷேடு மட்டும்தாங்க நீங்கள் பண்ணணும். ஓஎம்ஆரில் அது ரொம்ப 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 க்ரூஷியல். இப்போ இங்கே வந்து வச்சுட்டு இங்கே கையை வச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் இன்வாலிட் ஆகிடும். இப்போ நான் ஏன் சரியாக தான் நான் போட்டிருக்கேன், இதில் பி லைட்டாக புள்ளி வச்சிட்டேன் அப்படின்னா இது தப்பு, அவ்வளோ இன்வாலிட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த வேலையை பண்ணாதீங்க. அந்த ஒரு பாக்ஸில் ஒரு ஷேட் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். புரிஞ்சு போச்சா? ஓகே, அடுத்தது. ஸோ இந்த ஒரு பாக்ஸு நீங்கள் பண்ண வேண்டியதில் வரப்போகிற ஸ்டாஃப் வந்து பண்ண போகிறாங்க. செக் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் வந்து பின்னாக போடணும். ஓகே, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். அதாவது ஹால் டிக்கெட்டில் எந்த மாதிரியான சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே போடுங்க, மாற்றி போடக்கூடாது. சைன் போட்டிருந்தா இதை பார்த்துட்டு அங்கே வர ஸ்டாஃபு எஸ் அப்புறம் மாதிரி வந்து மார்க் பண்ணுவாங்க. அவங்க எஸ் மார்க் பண்ணலாம், கூப்பிட்டு மார்க் பண்ண சொல்லுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இன்கேஸ் ஸ்டாஃப் பண்ணலன்னா அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸ்டாஃப் வந்து போட்டு போயிடுவாங்க, நீங்கள் புலம்பிட்டு யூஸே கிடையாது. அதை பண்ண சொல்லுங்கள். அடுத்தது உங்களோட தம் இம்ப்ரெஷன் இங்கே இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டில் வந்து பின்னாக போட போகிறீங்க. அதை கரெக்டாக போட்டுட்டா அதை செக் பண்ணிவிட்டு இங்கே எஸ் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக கொடுத்துருவாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சா? அப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த எல்லா பாக்ஸும் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தது இங்கே என்ன பண்ண போகிறோம், கொஷின் புக்லெட் நம்பர் இங்கே வந்து போட போகிறோம். முடிஞ்சு போச்சு. இது ஸ்டாஃப் பண்ண போகிறாங்க. இது ஓவர் ஆகிடுச்சு. இது நீங்கள் சைன் போட போகிறீங்க, ஓவர். ஓகே, இப்போது இந்த பக்கம் நம்ம வந்து வருவோம். அதாவது லாஸ்ட் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எத்தனை ஏ போட்டிருக்கீங்க, பி போடலாம் கால்குலேட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக வந்து போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது கேள்வி மொத்தமாக அட்டன் பண்ணுறீங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 200 வினாக்களுக்கும் தொடர்பான விடைகளை வட்டத்தை கருமையாக்கி உள்ளீர்களா? அதாவது 200 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணீங்களா அப்புறம் மாதிரி கேட்குறாங்க. ஸோ 200 நான் அட்டன் பண்ணிட்டேன்னா நீங்கள் எஸ் அப்புறம் மாதிரி ஷேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த பாக்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 200மே அட்டன் பண்ணலை, ஒரு 190 தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே நோ அப்படின்னு கொடுத்துட்டு 190ல் மீதி எவ்வளோ இருக்குது, 10 கேள்வியாக நம்பர் இங்கே எழுதுங்க. அவ்வளோதான், முடிஞ்ச போச்சு. ஓகேவா? இஃப் நோ மீன்ஸ் ரைட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாட் டார்க்கன். இப்போ 150 கேள்வி தான் நீங்கள் போட்டிருக்கீங்கப்பா, மீதி போடலை அப்படின்னா அங்கே நோ கொடுத்துட்டு இங்கே மீதி எவ்வளோ இருக்குது 50, அதை வந்து போடணும். எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணதை போட்டுறக்கூடாது. சரியா? இந்த பாக்ஸில் எத்தனை நீங்கள் பண்ணலை, இப்போ நோ கொடுத்துறீங்க அப்படின்னா எத்தனை மார்க் பண்ணலையோ, இல்லை எனில் கருமையாக்கப்படாத மார்க் பண்ணாத தான் இங்கே வந்து போடணும். என்ன பண்ணக்கூடாது, ஓகேவா இங்கே கொடுத்துட்டு நான் 150 அட்டன் பண்ணியிருக்கேன் 150 நீங்கள் போடலாம், அப்படி கிடையாது. எத்தனை ஷேட் பண்ணலையோ அதை தான் இங்கே வந்து இப்போ நகை போடணும். புரியுதா? நீங்கள் நான் சொல்கிறது என்னது, எல்லாருமே 200 போடுங்க, இங்கே எஸ்ன்னு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே தான் போட்டுட்டேன். டார்க்கன் ஆல் 200 கொஷின்ஸ் எஸ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இல்லை, நெகட்டிவ் மார்க் இல்லை, 200மே அட்டன் பண்ணால் ஃப்ளூக்கில் 5-6 கேள்விகள் சரியாக வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இ பக்கம் வேணாம், ஈயை மறந்துடுங்க. வாழ்க்கையில் ஈ ஓடும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ அப்படியே மறந்துடுங்க. ஈ நமக்கு வேண்டாம். ஏபிசிடி இதை 4 மட்டும் மாற்றி 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 வந்து போடுங்க. இன்கேஸ் அப்படியும் மிஸ் ஆகிடுச்சு போட முடியலன்னா இங்கே நோ கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை கேள்வி தப்பாக வந்து போட்டிருக்கீங்க அதை மட்டும் இங்கே வந்து போடணும். அப்படி 190 தான் நான் போட்டிருக்கேன்னா அந்த 1 மட்டும் வந்து போடுங்க. கவுண்ட்டு சரியாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏபிசிடி கவுண்ட் பண்ண போகிறதில்ல, எத்தனை கேள்வி அட்டன் பண்ணியிருக்கீங்க அட்டன் பண்ண அதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம்தான். ஓகே, அடுத்து பாருங்கள். இங்கே வந்து தம் இம்ப்ரெஷன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் 0.5 மார்க் மைனஸ் பண்ணுவோம் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாலாம் டிடெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சரி, வேறு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ரீசன்ஸ் 0.5 மார்க் டிடெக்ட். அதாவது ஒரு தப்பு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 0.5 மார்க் போகும். அதாவது சைன் ஒழுங்காக இல்லை, ஓஎம் ஒழுங்காக மார்க் பண்ணலன்னா ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு 0.5 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அது தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அட்லாஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஸ்டாஃப் வந்து சைன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் சைன் பண்ணணும், பேக் பேஜில் ஸ்டாஃப் சைன் பண்ண போகிறாங்க. இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான ரூல்ஸு. வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே உங்கள் சிக்னேச்சர், தம் இம்ப்ரெஷன், 200 கேள்வி சரியாக போட்டிருக்குன்னா போடலையா அதை வந்து பார்க்க போகிறீங்க. அடுத்தது அங்கே வர ஸ்டாஃபு எஸ் கொடுத்துருக்கா நோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் வந்து வேண்டாம். கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் ஃபில்லாக இருக்கா அதை ஒன்று செக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 200 கேள்வி அட்டன் பண்ணுற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர் அதுக்கு நம்ம வந்து வருவோம். எப்படிங்க கேட்க போகிறாங்க, என்னங்க இருக்க போகுது அதை நம்ம வந்து வரலாம். இங்கே 200 கேள்வி இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ டிக்ஸு, எலிமினேஷன் டெக்னிக்கு, அதெல்லாம் இப்போ வந்து யோசிக்காதீங்க. இந்த எலிமினேஷன் டெக்னிக்கு இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து யோசிப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த இடத்துல தெரிஞ்ச கேள்வி வருதுல்ல அதை நல்லா அட்டன் பண்ணுற வழியை வந்து பாருங்கள். ஒரு கேள்வி தெரியல அப்படின்னா அங்கேயே வந்து நிற்காதீங்க. மேக்ஸில் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க. இன்கேஸ் ஒரு கொஸ்டின் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், தெரிஞ்ச ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் ஃபார்முலா இருக்கும், பட் ஆன்சர் வராது.
அந்த இடத்துல எனக்கு ஏன் வரலை, நான் அதை சால்வ் பண்ணியே தீருவேன்ற ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்து போகவே கூடாது. ட்ரை பண்ணுங்கள், 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம். வரலையா விட்டுருங்க. கழுத ஒரு கேள்வி விட்டுட்டா பேலன்ஸ் 24 கேள்வி இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று போனால் போது, பரவாயில்ல. சரியா? இங்கே ஒரு சில கேள்விகள் ஈகோ டச் பண்ணும், அதை விட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப அனுபவம், தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஈகோ டச் ஆகுதா, பரவாயில்ல, ஒரு கேள்வி போனால் போகுது, பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு அடுத்த கேள்வி நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் சேம் டைம் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணும் போது ஒரு 10லேருந்து 20 கேள்விகள் கண்ணா பின்னான்னு கேட்டிருப்பாங்க. கச்சா முச்சான் இருக்கும். எங்கே படிச்சிங்க, எதை படிச்சிங்க, எதுவுமே தெரியாது, ரொம்ப பிளாங்காக இருக்கும். ஓகேவா? பட் அந்த 10-20 கேள்வி பார்த்து ஷாக் ஆகிடக்கூடாது. எக்ஸாம் நமக்கு 180 நிமிஷம், எவ்வளோ, 3 மணி நேரம். இதில் ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்துக்கோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துலவே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான் கதை முடிஞ்சதுன்ற மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. கடைசி லைனில் கூட எல்லாமே வந்து மாறும். ஓகேவா? 10 கேள்வி போனால் என்ன, 20 கேள்வி போனால் என்ன, நமக்கு இன்னும் 180 கேள்வி இருக்குது. இங்கே லைஃப் வந்து மாறலாம், இங்கே படித்த கேள்வி வந்து வரலாம். அப்போ நமக்கு தெரியாத அந்த 30-40 கேள்வியில் மனசை உடஞ்சி போயிட்டு அதை விட்டால் ரொம்ப 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 தப்பாகிடும். சரியா? கொஸ்டின் தெரியலையா, அதை பிளாங்காக விட்டு அடுத்து வந்து வாங்க. நம்ம கட் ஆஃப் ஒரு 145 ஒரு 150 அந்த லெவலுக்கு இருந்தாலே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிராக் பண்ண முடியும். மோஸ்ட்லி அந்த ட்ரெண்டு தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ 50 கேள்வி இருக்குது. சரியா? அந்த 50 கேள்வி கஷ்டமாக வரும்போது அதை போட்டு மண்டியை போட்டு பிச்சுக்காதீங்க. எக்ஸாம் ஹாலில் அப்படி தாங்க இருக்கும். ஒரு 20 கேள்வி தப்பாக இருந்தால் கூட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அட்டம்ப்டே ஓவர், ஒன்றுமே தெரியல, அப்படி தான் வந்து ஃபீல் ஆகும். அதான் வந்து உண்மை. ஆனால் அதை விட்டுட்டு ரொம்ப காமாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிட்டா தெரிஞ்ச கேள்வி கூட ரொம்ப கஷ்டமாக வந்து மாட்டிப்பீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது ஆரம்பிக்கும் போதே கஷ்டம் இல்லாமல் நிதானமாக போங்க, நல்லா வந்து பண்ணிடலாம். கிளியர்? ஓகே. அடுத்தது கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக ஏ கொண்டு போனால் ஓஎம்எஸ்லையும் ஏ தான் மார்க் பண்ணுறோமா, இங்கே பி பார்த்தா இங்கே பி தான் மார்க் பண்ணுறோமா, நம்பர் ஆஃப் கொஸ்டினையும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டே வந்து வரணும், தெளிவாக நீங்கள் வந்து பார்க்கணும், அதை வந்து விட்டுறவே கூடாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 போட்டிருப்பீங்க, 2 போட்டிருப்பீங்க, 3 பிளாங்காக விட்டுட்டு 4 வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? பட் ஆன்சர் இங்கே 4க்கு பார்த்துட்டு தெரியாமல் இங்கே 3ல் போய் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆர்டர் எல்லாமே தப்பாகிடும். அப்போது ஒரு சின்ன ஸ்கேல் கையில் வச்சுக்கோங்க. சின்ன ஸ்கேலை கையில் வச்சுட்டு நம்பர் 4 நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது அப்படின்னா 16 இங்கே நான் ஸ்கேலை வச்சு மறைச்சிடணும். அப்போது ஸ்கேலுக்கு மேலே நான் 16 மார்க் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஸ்கேல், ஒரு 4 ரூபா ஸ்கேல் இருக்கும்ல, ஒரு டிரான்ஸ்பரன்சி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போது 88 இருக்கா, இங்கே ஸ்கேலை வந்து நான் வச்சு மறைச்சிடணும். அப்போ ஸ்கேலுக்கு மேலே நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். எல்லாமே ஒரு அனுபவம் இருந்தால் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான் நான் சொல்கிற பேசிக்கான விஷயங்களே. இங்கே வந்து எலிமினேஷன் டெக்னிக்கு, ட்ரிக்ஸு, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை நான் அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்பர் தான் வந்து இல்லை. ஏன்னா நிறைய வந்து அதை வந்து மாறி போயிருக்கு. ஒர்க் அவுட் ஆகும். சரியா? பட் இங்கே பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று தான். என்னென்னா அந்த காம் மைண்ட் வந்து யோசிக்கணும். இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ 24 கொஸ்டின் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 ஒன்லி, 2 and 3 ஒன்லி, 3 and 4 ஒன்லி அப்படி கொடுத்துருக்காங்கப்பா. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஆப்ஷன் வந்து பார்க்கணும். இந்த ஆப்ஷனில் எதனா 2 ஆப்ஷன் தூக்கினா ஆன்சர் வருமானு பார்க்கணும். இல்லை இந்த ஆப்ஷனில் 1 தூக்கினா ஆன்சர் வருமானு பார்க்கணும். இதுவுமே வரலையே, அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு 3 கொடுத்துருக்காங்கன்னா சத்தியமாக 2 ஆப்ஷன் ஒன்றுமே தெரியாத மாதிரி தாங்க இருக்கும். எங்கேயோ கேட்டு வச்சுருப்பாங்க. பட் அந்த 2 இருக்குல்ல, இந்த 2 ஆன்சர் பண்ணால் இதை நம்மளால் கொண்டு வர முடியும். அப்படி தான் மோஸ்ட்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நான் சொல்கிறது வந்து ஈஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதான் வந்து உண்மை. எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் படித்த ஏரியாவில் இருந்து ஒரு சென்டென்ஸ் அங்கே வந்து இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, புக்கில் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு 1 2 3 4 5 இருக்குது அப்படின்னா 5வது ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் படித்த ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கும். 1 பார்க்கும் போதே காண்டாகும், 2 பார்க்கும்போது வெறியாகும், 3 பார்க்கும்போது இன்னும் காண்டாகும், ஐயோ போச்சுன்னு தோணும். பட் இந்த 5 அப்படியே பொறுமையாக காமாக படிச்சு வந்து 5 பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு கொஸ்டின் படிக்கும் போது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வார்த்தைக்கு வார்த்தை நின்று நிதானமாக படிங்க. எலிமினேஷன் நீங்கள் பண்ணணுன்னா தைரியமாக நீங்கள் வந்து கால் எடுக்கணும். ஒரு கேள்வி பார்க்கும்போது இதுதான் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணணும். தப்பானதை கெஸ் பண்ணால் நான் பொறுப்பாக முடியாது. பட் யோசிக்கணும். ஓகேவா? ஒரு கொஸ்டினை சுத்தமாக விடுறத விட சண்டை செய்யுங்க, அதை வந்து எடுத்துக்கோங்க. அந்த எலிமினேஷன் டெக்னிக் அதெல்லாம் நம்ம இப்போ சொன்னோம்னா ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, சிம்பிளாக வச்சுக்கோங்க. 200 கேள்வியுமே இங்கே அட்டன் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று, பேப்பரில்
200 கேள்வி இருக்கா? 200 கேள்விகளில் 25 மேக்ஸ் போகுது, 175 இருக்குது. 175ல் 130 கேள்விகள் தாங்க எல்லாருக்குமே தெரியும். இதான் உண்மை. ஒரு 120 to 130 மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும். பேலன்ஸ் கட் ஆஃப் டிசைட் பண்ணுற 30-40 கேள்விகள் தெரியாத கேள்விகள் தான் வரும். எவ்வளோ படிச்சிருந்தாலும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் அதையும் கிராக் பண்ண தான் செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த 30-40 கேள்விகள் அமைதியாக படித்த க்ளூ எங்கன்னா கிடைக்குதா, படித்த லூப்போல் எங்கன்னா வந்து இருக்கா, படித்த வார்த்தை எங்கன்னா வந்து கிடைக்குதா, டேரெக்டாக எதுவுமே கேட்க போகிறதே இல்லை. இன்டேரக்டாக எங்கே வந்து கொடுத்துருக்காங்க, எங்கே வந்து லிங்க் ஆகுது. ஆனால் டிஎன்பிசியில் காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறது, ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னா அதே கொஸ்டின் அதே பேப்பரில் எங்கன்னா ரிப்பீட் ஆகும். அது ஆன்சரோ கேள்வியோ அதுக்கான லூப்போலோ எங்கன்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை. ரைட்டா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும் போதே ஒரு கேள்வி தெரியல அப்படின்னா பிளாங்காக விட்டுருங்க. ரொம்ப டவுட்டாக பிளாங்காக விட்டுருங்க. ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிங்க. மேபி எங்கன்னா அது ரிப்பீட் ஆகலாம், அதை கொண்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இன்னொன்று மோஸ்ட்லி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஏ பி போட்டே வரீங்க, சரியா? இப்போ இது 1 இது 2 வருது அப்படின்னா ஒரு 3 நீங்கள் விட்டுட்டீங்க, 4 வந்து சி போட்டிருக்கீங்க, 5 வந்து டி போட்டிருக்கீங்கப்பா. இப்போ 3 வந்து சுத்தமாக தெரியல, எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆன்சரே வரல. என்ன பண்ணலாம்? இங்கே என்ன பண்ணணும், அதே வந்து போட்டு விடுங்க. இது மோஸ்ட்லி கிளிக் ஆகியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளூக் மாதிரி தான். சும்மா பிளாங்காக வர்றதுக்கு பிஏ போட்டு விடுங்க, இல்லை சிஏ போட்டு விடுங்க, டிஏ போட்டு இ மட்டும் போடாதீங்க. ஏபிசிடியை மாற்றி என்ன ஒன்று போட்டு விடுங்க. எதையும் பிளாங்காக நீங்கள் விட்டு வர வேண்டாம். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் அந்த சப்போஸ் நீங்கள் ஏ பி சி டி இருக்குல்ல, எதுவுமே போட மனசு வரலாம், இ நீங்கள் ஷேட் பண்ணி தானே ஆகணும். அப்போ இ ஷேட் பண்ணதுக்கு பதில் ஏபிசிடி ஷேட் பண்ணுங்கள். என்ன ஆகிட போகுது? அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். அப்போ நமக்கு தேவை இந்த 130 இருக்குல்ல, இந்த 130ல் ஸ்ட்ராங்காக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 20-25 நம்ம என்ன பண்ணலாம், ரீச் பண்ண முடியும். இந்த 130 எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு 125 to 130 எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் ஒரு 10-15 ஒரு டிசைட் பண்ணுறாது இருக்கும். அதில் டென்ஷன் ஆகாதீங்க, நிதானமாக வந்து போடுங்க. திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு 20-30 கேள்விகள் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியலனா யாருக்குமே தெரியாது. தைரியமாக கால் எடுங்க. இந்த ஆன்சர் தான் வரும், இப்படி தான் வந்து வரும். மேக்ஸா இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க, இதான் வந்து சரின்றதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் படித்ததை சொல்லுதுன்னா அதை கேளுங்க, அதை சந்தேகப்படாதீங்க. ஃப்ளூக்கில் சொல்கிறத வேறு. ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது தோணும் இதான் ஆன்சர் இருக்கும் கன்ஃபார்ம்னு தோணும். அது தோணும் போது இது எல்லாமே கால் எடுங்க. நெகட்டிவ் மார்க் இல்லை, பயப்படாதீங்க, பயந்துடாதீங்க. எக்ஸாம் ஹாலில் கீச் இப்படி வருமா, கட் ஆஃப் இப்படி வருமா, இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குமா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. அதாவது எலிமினேஷன் டெக்னிக்கு, ட்ரிக்ஸு, டிப்ஸு இதெல்லாம் தாண்டி அந்த 3 மணி நேரம் பயம் இல்லாமல் இருக்கிறது, பதட்டம் இல்லாமல் இருக்கிறது, எப்படினாலும் பார்த்துக்கலான்னு இருக்கிறது, 180 நிமிஷமே ப்ரோஆக்டிவாக ஆக்டிவாக கொண்டு போகிறவங்க மட்டும்தான் எக்ஸாமை கிராக் பண்ணுறாங்க. எல்லாரும் அதே புக்கு தான், எல்லாரும் அதே சமச்சர் புக்கு தான், மோஸ்ட்லி ஒரே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் தான், ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன் கிளியர் பண்ண முடியல? அந்த 3 மணி நேரம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது மட்டும்தான். ஒரே கேள்வியில் நிற்காதீங்க, தெரியலையா விட்டுட்டு பிளாங்காக விட்டு அடுத்து வந்து வாங்க. லாஸ்ட் ஒரு ½ ஹவரில் தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் ஏபிசிடி மாற்றி வந்து போட்டுக்கலாம். நெகட்டிவ் மார்க் கிடையாது, தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக போனால் கிராக் பண்ண முடியும். அது மட்டும்தான். நீங்கள் படித்ததை மட்டும் நம்புங்க, உங்கள் மேலே நம்புங்க, வேறு எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பி கான்ஃபிடென்ட், அது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டென்ட் கிளாரிட்டி இருக்கா போதும். யாருமே 100% படிச்சிருக்க மாட்டாங்க, நீங்களே படிச்சிருக்க மாட்டீங்க, அது தேவையும் இல்லை. நமக்கு தேவை ஃபுல் மார்க் இல்லை, பாஸ் மார்க் தான். பாஸ் மார்க் எவ்வளோ, ஒரு 145 150 தாராளமாக எடுத்தலாம், எல்லோரும் எடுக்க முடியும், நீங்களும் எடுக்கலாம். நம்பி போங்க, நல்லா வந்து பண்ணுங்கள், பதட்டம் அடையாதீங்க. எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போங்க, பின்னாடி புலம்பல் வேண்டாம். அண்ட் எக்ஸாம் ஹால் முடிஞ்ச உடனே கீ செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஹாலில் குவாலிட்டி எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்காங்க, எல்லா வீடியோ வந்து போடுவாங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, டிஎன்பிசியோட மாமா சித்தப்பா எல்லாமே இங்கே இருக்காங்களா, எல்லோரும் வந்து போடுவாங்க, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நானும் வந்து போடுவேன், நானும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அதை திங்க் பண்ணக்கூடாது. உங்கள் வேலை என்ன? எழுதணும் எழுதணும் எழுதணும், மார்க் பண்ணணும், நம்பிக்கையாக இருக்கணும், ஜாலியாக வெளியே வாங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே முடிவு பண்ணிடாதீங்க இது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு. அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு வார்த்தையும் ஃபுல்லாக படித்து பாருங்க. ஏன்னா ஈஸியான கேள்விகள்லாம் நிறைய பேர் தப்பாக வந்து போட்டு வந்துடுவாங்க. ஒரு ஆர்டிக்கலோ ஒரு பார்ட்டோ இல்லை ஒரு கர்நாடிக் வர மைசூர் வர ஒரு சின்ன ஈஸியான விஷயம் அந்த இயர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தப்பாக வந்து நகை போட்டு வருவாங்க. ஸோ நின்று நிதானமாக வந்து படிங்க, நிதானமாக போடுங்க. 200 கேள்விகளில் ஒரு 140 145 ஸ்ட்ராங்காக போட போகிறோம். 60 கேள்விகள் எக்கடா கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஒரு 50 கேள்விகள் எப்படின்னா போனாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை அந்த 140 145 தான். அதை ஸ்ட்ராங்காக இருந்து நின்று போட்டாலே போதுமான விஷயம் தான். நீங்கள் அந்த தெரியாத கேள்விகளில் ஒரு 45லேருந்து ஒரு 50 கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக வரும்ல,
இங்கே அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கிறத விட இந்த 150 கொஸ்டின்ஸில் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சா நீங்கள் இன்னும் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். இந்த 45 தெரியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே வந்து கம்மியாக சண்டை செய்யுங்க. நம்ம அதிகமாக சண்டை செய்யத்தோ அதிகமாக யோசிக்க வேண்டியது இங்கே மட்டும்தான். இந்த 2 விஷயம் தான் உங்கள் ரிசல்ட் டிசைடிங் ஃபேக்டராக மாற்ற போது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க. அது மட்டும் வந்து போதும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து யோசிக்கலாம். ஓகேவா? டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் இவ்வளோ தாங்க டிப்ஸ், இவ்வளோ தாங்க விஷயங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த 3 மணி நேரம் நம்பிக்கையாக எழுதுங்க. கடைசி கொஸ்டினில் கூட உங்கள் கட் ஆஃப் வந்து மாறலாம். சரியா? 200 கேள்வியில் கூட உங்கள் நம்பிக்கை வந்து பூஸ்டப் வந்து ஆகும். மேபி ஒரு 140 வந்து போட்டிருப்பீங்க, 141 கட் ஆஃபாக வந்துருக்கலாம். அந்த ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் கட் ஆஃப் வந்து இப்போ நக்கா டிசைட் பண்ணும். நடந்திருக்குங்க இந்த மாதிரிலாம். சரியா? ஸோ அனுபவம் எல்லாமே பாடத்தை கொடுக்கும். அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஜாலியாக பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். நீங்கள் போடுறது தான் ஆன்சர்னு போடுங்க, நல்லாவே பண்ண முடியும். ஓகே? அண்ட் கஷ்டமாக கேட்டாங்க, வெளியே கேட்டாங்கன்னு யோசிக்க எனக்கு பேப்பர் பார்க்கும்போது 5 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படித்த மாதிரி தான் வரும். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் படித்ததான் இருக்க போகுது. கண்டுபிடிச்சி போடுங்க, போட்டுடலாம். சரியா? இது எல்லாமே காமாக வச்சுருந்தா மட்டும்தான் போட முடியும். டென்ஷன் ஆனாலோ பதட்டமானாலும் போட முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 அவசியம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.